So before the break முன்னாடி நம்ம பார்த்தது conditional formatting. How can I do the conditional formatting? Color data இது பார்த்தோம், கடைசியா பார்த்து data bar top 10 bottom 10 greater than less than எல்லாம் பார்த்துட்டோம். Let us see one more, region number 4 க்கு வந்து. So we'll start our next toughest session. Toughest session நான் சொன்னது WBS ல கிடையாது. Toughest session what I told is after the lunch break. லஞ்ச் பிரேக் அப்புறம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சு தான், கரெக்டா? எனக்கு தான் பெரிய சேலஞ்சு அதை ஹேண்டில் பண்ணுறது. ஐ திங்க் நம்ம முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஐ திங்க் ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீஜன் நம்பர் 4, ஐ செலக்ட் த ரீஜன் நம்பர் 4. அனதர் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு கான்செப்ட் இந்த இண்டஸ்ட்ரீஸ் டுடே. இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட், அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். நம்ம போனதில் பார்த்தது டேட்டா பார்ஸ், இப்போ பார்க்க போகிறது கலர் ஸ்கேல்ஸ். சாரி, color scale we have different types of color scale, green, yellow, red, yellow, green நிறைய இருக்கு. சப்போஸ் இதை செலக்ட் பண்ணா ஹையஸ்ட் வேல்யூனா கிரீனா இருக்கும், மிடில் வேல்யூனா yellow-ஆ இருக்கும், லோயஸ்ட்னா ரெட்டா இருக்கும். நீங்க சேல்ஸ் ப்ரொடக்ஷன்லாம் வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் கலர் ஸ்கேல் எப்போ யூஸ் பண்ணா ஹையஸ்ட்ல ரெட், லோயஸ்ட்லாம் கிரீன், மிடில்லாம் yellow, ரிஜெக்ஷன், டிஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் செகண்ட் யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் அசியூம் தட் திஸ் இஸ் சேல்ஸ் ப்ரொடக்ஷனும் வச்சுக்கலாம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன், green, yellow and red. So I click this green, yellow and red. நான் மூணு கலர் தான் கிளிக் பண்ணேன், but unfortunately I am getting multiple colors here. நான் green, yellow, red தான் செலக்ட் பண்ணேன், பட் இங்க green வருது, red வருது, yellow, orange, dark yellow, dark red, dark green. So we have the multiple colors. So I don't know what is happening here. So என்ன பண்ணலாம், இந்த காலம்ல ஏதாவது ஒரு இடத்துல சும்மா கிளிக் பண்ணிக்கிங்க. Anywhere else in this column, just make a click and right click on somewhere else in this column. இதே காலம்ல வச்சு you can make a right click. Right click பண்ணீங்கன்னா you can see there is an option available called as sort. இங்க sort னு ஒரு ஆப்ஷன் வருது, sort, ascending, descending, custom sort. ascending போட்டுருவோம். Let us go for ascending. So இப்போ பாத்தீங்கன்னா lowest to highest sort ஆயிருக்கும். இப்போ பாருங்க ரெட், அந்த கிராஜுவலா அந்த ரெட்டா இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா yellow-ஆ மாறும். ரெட்டிஷ்ல இருந்து அப்படியே yellowish-ஆ மாறும். Yellow will gradually turn into a green. Heat map னு சொல்லுவாங்க. Technically we call this as heat map. ஒரே அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. யூ கேன் கோ டு த சேம் சார்ட்டிங் அண்ட் யூ கேன் கோ டு த டிசெண்டிங். ஸோ ஹையஸ்ட் லோயஸ்ட், மேலே ஹையஸ்ட்லாம் டாப்ல இருக்கும், லோயஸ்ட்லாம் பாட்டம்ல இருக்கும். கிரீன் கிராஜுவலா yellow-ஆ மாறும், yellow will gradually turn into a red. Okay, for 2 minutes. உங்களுக்கு ஓகே வாங்க, நான் ஸ்கிரீன் பார்க்க போறல, அவங்க தான் பார்க்க போறாங்க. ஸ்கிரீன் பிளரா இருக்கா, ஓகேவா இருக்கான்னு யாராவது? ஓகே, ஸோ கலர் ஸ்கேல்ஸ். இப்போ நம்ம பார்த்தது கலர் ஸ்கேல். இது டெக்னிக்கலா இது பேர் ஹீட் மேப்னு சொல்லுவாங்க. அந்த கிரீனா இருக்கிறது கிராஜுவலா yellow-ஆ மாறுது, yellow is gradually turning into a red. Right? Now let us go to the next one. இன்னைக்கு I think most of the people are preferring to give everything in a graphical format. எல்லாமே விஷுவலைஸ்டா கொண்டு வந்துட்டாங்க. நம்பர்ஸுக்கு பதிலா டெக்ஸ்ட்டுக்கு பதிலா விஷுவலா ரெப்ரசென்ட் பண்றது தான் பெட்டர். நாமளே அப்படிதான் பழகிட்டோம் இல்லைங்களா? மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்புறோம், மெயில் அனுப்புறோம், டெக்ஸ்ட்டை விட விஷுவல்ஸ் தான் நிறைய பண்றாங்க. இப்பெல்லாம் நான் யாருமே ஓகேன்னு சொல்லி பாக்குறதே கிடையாது. அப்படி சொன்னா ஓகேன்னு அர்த்தம், தேங்க்யூவே கிடையாது. இப்பெல்லாம் இப்படி ஒரு எமோஜி போட்டீங்கன்னா தேங்க்யூ. எமோஜியும் கொண்டு வரலாம், எக்ஸல்ல எமோஜியும் கொண்டு வரலாம். அது எப்படின்னு அடுத்தது பார்ப்போம். So let me select this column region 5
and I go to the same home tab, அதே home tab க்கு போறேன், conditional formatting. அதே conditional formatting போனா icon set ன்னு ஒன்னு இருக்கு பாருங்க, icon set, directional icon, shape icon, indicators, star rating, cell phone signal rating, traffic signal rating, நிறைய இருக்கு. இல்ல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணோம். ஒரு உதாரணத்துக்கு I go for this indicator. இண்டிகேட்டர்ல இந்த தேர்ட் இண்டிகேட்டர் நான் செலக்ட் பண்றேன். கிரீன் கலர் டிக்கு, எல்லோ கலர் எக்ஸ்கிளமேஷன், ரெட் கலர் இன்டு மார்க். கிரீன் கலர் செக் மார்க், எல்லோ கலர் எக்ஸ்கிளமேஷன் மார்க், ரெட் கலர் இன்டு மார்க். ஐ செலக்ட் திஸ். நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம இதே செலக்ட் பண்ணுவோம். ஐ செலக்ட் திஸ். ஸோ சில செல்ல கிரீன் கலர் இருக்கு, சில செல்ல ரெட், சில செல்ல எல்லோ. ஆனா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எதை பேஸ் பண்ணி கிரீன் வருது, எதை பேஸ் பண்ணி ரெட், எதை பேஸ் பண்ணி எல்லோ? இது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் வரும். 1 to 100, 1% 100%, 33, 33, 34, 33, 33, 34. 67% மேலன்னா கிரீன், 33ல இருந்து 67 இருந்தா எல்லோ, லெஸ் தென் 33 இருந்தா ரெட். அந்த கான்செப்ட்ல தான் இது ஒர்க் ஆகுது. எப்படி செக் பண்ணி பார்த்துருவோமா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், அந்த கர்சர் வைங்க அந்த காலம்ல, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல், எடிட் ரூல்ஸ். மேனேஜ் ரூல்ல போய் எடிட் ரூல்ஸ்ல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, 67%க்கு மேல இருக்கிறதெல்லாம் கிரீனா இருக்கு. 33 to 67 இருந்தா எல்லோ, லெஸ் தென் 33 இருந்தா ரெட். இது 3 ஐக்கானா இருக்கிறதுனால இப்படி இருக்கு. இதுவே 4 ஐக்கானா இருந்தா எப்படி இது பிரிச்சிருக்கும்? 3 இருக்கிறதுனால 33, 33, 34 வந்திருக்கு. 4 இருந்தா 25, 25, 25, 75 to 100, 50 to 75, 25 to 50, less, sorry, 25 to 50, less than 25 அப்படி பிரிச்சிருக்கும். 5 இருந்தா 20, 20, 20, 80, 60 அப்படின்னு போகும். 20, 20 பிரிக்கும். ஸோ 3 தான், 3, 4, 5 எவ்வளவுதான் ஐக்கான். 6, 7லாம் கிடையாது, 2லாம் கிடையாது. 1, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, அவ்வளவுதான். ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் எடிட் ரூல்ஸ்ல போய் இந்த கண்டிஷனை பார்த்துட்டோம். பட் இங்க பர்சன்டேஜ் இருக்கு, 67% இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் திஸ். எனக்கு இந்த கண்டிஷனுக்கு பதிலா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க மாடிஃபை பண்ணணும். எஸ், நீங்க தான் பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு மாடிஃபை த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் லைக் திஸ். எனக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி காட்டுங்க போல. மோர் தென் 1200, எங்கெல்லாம் என்னோட வேல்யூ 1200க்கு மேல இருக்கோ அங்கெல்லாம் இந்த கிரீன் கலர் டிக் மார்க் வரணும். 1200 to 600 இருந்தா எல்லோ எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரணும். லெஸ் தென் 600 இருந்தா ரெட் இன்டு மார்க் வரணும். ஸோ அந்த கண்டிஷன் நீங்க மாடிஃபை பண்ணாது. பர்சன்டேஜா வருது, எனக்கு பர்சன்டேஜா வரக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் இட் இன் அ பர்சன்டேஜ் ஃபார்மேட், ஐ வாண்ட் இட் அஸ் அ நம்பர் ஃபார்மேட் லைக் திஸ். எனக்கு இந்த கண்டிஷனை நீங்க மாடிஃபை பண்ணி காட்டணும். மோர் தென் 1200, 1200க்கு மேல இருந்தா கிரீன், 1200 to 600 இருந்தா எல்லோ, லெஸ் தென் 600 இருந்தா ரெட். பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அது எப்படி பண்ணீங்கன்னு அந்த கண்டிஷனை ஓபன் பண்ணி எனக்கு காமிக்க. Condition formatting. Manage rule. Condition formatting. Condition formatting. Manage it. All monitoring for condition. Condition.
Okay. So how do we modify this? The column la cursor வச்சுக்கங்க, conditional formatting, manage rule, edit rules. அதுல percentage இருக்கு பாருங்க. Instead of percentage க்கு பதிலா you have to make it as number. ரெண்டுத்தையுமே நம்பரா மாத்திடணும். More than 1200. 1200 க்கு மேல இருந்தா green. அதே மாதிரி இங்க கீழே கிளிக் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா லெஸ் தென் 1200 மாறிடும். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, சாரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, கிரேட்டர் தென். இங்கேயே கிரேட்டர் தென் தான் மாத்தணும். கிரேட்டர் தென் 1200 இருந்தா கிரீன், 1200 to 600 இங்க 600. மூணாவது கண்டிஷன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். லெஸ் தென் 600 இங்க தானாவே மாறிடும். அது எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்? மேல எங்கேயாவது சும்மா மேல டாப்ல ஏதாவது சும்மா கிளிக் பண்ணி, ஏன்னா இதை விட்டு வெளியில வந்தாதான் மாறும். ஸோ வெளியில வரதுக்கு இங்கே ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்க. ஸோ லெஸ் தென் 600 இஸ் ரெட். ஸோ மோர் தென் 1200 இருக்கா கிரீன் வரும், 600 to 1200 எல்லோ, லெஸ் தென் 600 இஸ் ரெட். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு இந்த கிரீன் கலர் டிக் மார்க் பிடிக்கல, வேற ஏதாவது கலர் மாத்தலாம், வேற ஏதாவது ஐக்கான் மாத்தலாம், தாராளமா மாத்திக்கலாம். இங்க இருக்கு பாருங்க ஆரோ மார்க், இதை கிளிக் பண்ணி வேற எந்த மாதிரி ஐக்கான் வேணுமோ அதை மாத்தி விட்டுருங்க. சப்போஸ் எனக்கு ரெட் கலருக்கு பதிலாக ரெட் கலர் இன்ட்டுக்கு பதிலாக ரெட் கலர் சர்க்கிள் வரணும், இல்ல ரெட் கலர்ல டவுன் ஏரோ வரணும், ரெட் பிளாக் வரணும், எது வேணாலும் மாத்திக்கணும் இஷ்டம். இல்ல எதுவுமே வேண்டாம், எனக்கு 600க்கு கீழே போச்சுன்னா கலரே வேணாம், எம்டியா இருக்கட்டும்னா நோ செல் ஐக்கான் போட்டுங்க, ஐக்கானே வேண்டாம், இட் ஷுட் பி எம்டி அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபிளாக் போறேன்னு வச்சுக்கிறேன். ஸோ மோர் தென் 1200 தான் கிரீன், 600 to 1200 எல்லோ, லெஸ் தென் 600 இஸ் ரெட். ஓகே ஓகே. ஸோ நமக்கு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி the colors are displayed here. சில சமயங்கள்ல எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்தா தெரியணும், வேல்யூ தெரிய வேணாம், என்னோட ஆடியன்ஸ்க்கு அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சா போதும், எவ்வளவு வேல்யூன்னு தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல், எடிட் ரூல்ஸ், அதே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஷோ ஐகான் ஒன்லி. ஐகானை மட்டும் காமிங்க, வேல்யூ பார்க்க வேண்டாம். ஆடியன்ஸ் should not see the value, they want to show only the icon. அதில் அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா, அந்த மாதிரி ஐகான் மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னா ஷோ ஐகான் ஒன்லியை மட்டும் டிக் பண்ணிக்கங்க. ஷோ ஐகான் ஒன்லியை டிக் பண்ணிட்டு ஓகே அண்ட் ஓகே. எஸ், ஸோ ஐகான் மட்டும் தெரியும் பாருங்களேன். ஸோ 1200க்கு மேல இருந்தா கிரீன் டிக்கு, 1200 to 600 இருந்தா எல்லோ கலர் எக்ஸ்கிளமேஷன், லெஸ் தென் 600 இருந்தா அந்த ரெட் பிளாக் வந்துருக்கும். ஓகே, கிளியர்? வழக்கமா யார் ஃபர்ஸ்ட் பண்ணா 6, செகண்ட் பண்ணா 4 இல்லையா? ஃப்ரீ ஹிட்னு ஒன்று சொன்னேன், ஒருத்தருக்கே 2 6, இப்போ 2 பேருக்கு 6, ஒருத்தருக்கே 2 கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு 6, அடுத்த 2 பேருக்கு 4, அடுத்த 2 பேருக்கு 3, 2 பேருக்கு 4. ஸோ நிறைய பேர் 6 அடிக்க சான்ஸ் இருக்கு. எக்ஸசைஸ் நம்பர் 6. ஒரு 4-5 டேபிள் இருக்கு, ஒன்னொன்னா வரும். ஃபர்ஸ்ட் டேபிள் எடுத்துக்கலாம். டாஸ்க் நேம், ஸ்டார்ட் டேட். ஸோ இந்த டாஸ்க்கை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேர் மந்த்லி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், கண்டக்ட் த மார்க்கெட் ரிசர்ச், டெவலப் த சோஷியல் மீடியா மார்க்கெட், இந்த மாதிரி சில டாஸ்க் இருக்கு. அது இந்த டாஸ்க்கை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க, யூ ஆர் கோயிங் டு டூ அ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இந்த ஸ்டார்ட் டேட்டுக்கு நீங்க கலர் ஹைலைட் பண்ண போறீங்க. என்ன கலர்னா, ஆல் த ஸ்டார்ட் டேட் விச் ஹேப்பன்ஸ் லாஸ்ட் வீக், போன வீக்ல நடந்த டாஸ்க் எல்லாமே, லாஸ்ட் வீக்ல நடந்த டாஸ்க் எல்லாமே கிரீன். பாருங்க 4/5, 4 மே, 4th மே எல்லாம் போன வாரத்துடைய டாஸ்க். ஸோ அதெல்லாம் வந்து கிரீனா இருக்கணும். திஸ் வீக், இந்த வீக்ல நடந்த டாஸ்க், இந்த வீக்ல இந்த மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள நடந்த, பாருங்க 12ஆம் தேதிலாம் இந்த வீக். நெக்ஸ்ட் வீக், திஸ் வீக்லாம் எனக்கு வந்து எல்லோ வரணும். நெக்ஸ்ட் வீக், அடுத்த வீக்ல நடக்க போற டாஸ்க் அதெல்லாம் ரெட்டா வரணும். லாஸ்ட் வீக் இன் கிரீன், திஸ் வீக் இன் எல்லோ, நெக்ஸ்ட் வீக் இஸ் ரெட். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொஸ்டின்லே ஆன்சர் இருக்கு. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ், அதில் போனா இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுலயே இருக்கு.
லாஸ்ட் வீக்லாம் கிரீன், திஸ் வீக் இந்த வீக்ல நடக்கிற டாஸ்க் எல்லாம் எல்லோ, நெக்ஸ்ட் வீக் அடுத்த வீக்ல நடக்க போற டாஸ்க் எல்லாம் ரெட். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் குரூப். Conditional formatting, manage rule. Conditional formatting, manage rule. Manage rule. Okay, that conditional formatting, manage rule. Oh. Color scale. Okay. Select that column. Conditional formatting. Highlight cell rules. Date occurring. Yesterday, today, tomorrow, last day, 7 days. முதல் கொஸ்டின் last week. போன வீக்ல நடந்த டாஸ்க் எல்லாமே I'm going to put a green for it. Last week. Date occurringல போயிட்டு last week green. ஸோ போன வீக்ல பாருங்க 4ஆம் தேதி 4, 5, 6, 8, 9 இதெல்லாம் போன வாரம் நடந்த டாஸ்க். அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், டேட் அக்கரிங் திஸ் வீக். இந்த வீக்ல நடந்த டாஸ்க், நடக்க போற டாஸ்க் இந்த மண்டே டு ஃப்ரைடே எல்லோ. பாருங்க 12ஆம் தேதி 14ஆம் தேதி நேற்று முந்தானத்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த வாரத்தில் நடந்த டாஸ்க். அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், டேட் அக்கரிங் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் நடக்க போற டாஸ்க். அதெல்லாம் கொஞ்சம் ரெட் போட்டு காமிக்க போறேன், ஏன்னா அதை இன்னும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணணும். ரெட் பாருங்க, நெக்ஸ்ட் வீக் 21st, 20th, 21st இதெல்லாம் அடுத்த வாரம் நடக்க போற டாஸ்க். ஸோ போன வாரம் நடந்து முடிஞ்சதெல்லாம் கிரீனு, இந்த வாரம் நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லோ, அடுத்த வாரம் நடக்க போற டாஸ்க் எல்லாம் ரெட். நெக்ஸ்ட் பக்கத்திலே இன்னொரு டேபிள் இருக்கு, சேல்ஸ் அண்ட் சிட்டி அண்ட் சேல்ஸ் இன் லேக்ஸ். இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, சேல்ஸ் இன் லேக் அபோவ் ஆவரேஜ், எங்கெல்லாம் சேல்ஸ் லேக் அபோவ் ஆவரேஜை தாண்டி போயிருக்கோ அங்கெல்லாம் கிரீன். அபோவ் ஆவரேஜா இருந்தா கிரீன். பாட்டம் 25 கீழே லாஸ்ட் 25%, பாட்டம் 25 should be in a red. அபோவ் ஆவரேஜ் எல்லாம் கிரீனு, பாட்டம் 25 ரெட். பாட்டம் 25%, கடைசி 25%. மார்னிங்ல போய் பார்த்தோம் டாப் 10 பாட்டம் 10, அதே கான்செப்ட் தான் இங்கேயும்.
above average எல்லாம் green, எங்கெல்லாம் sales average தாண்டி அதிகமான sales பண்ணிருக்காங்களோ அங்கெல்லாம் green, bottom 25% should be red. Condition open பண்ணி digital formatting table green manage bottom 25. Condition open conditional formatting manage the above average not bottom 25%, 25 to 25%. ஷீட் நான் சர்க்குலேட் பண்றேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கிறேன். இந்த ஷீட் நான் சர்க்குலேட் பண்றேன். இதுல எல்லாருமே சைன் பண்ணிருக்கோம் உங்க நேமுக்கு நேரா. இந்த ஷீட் வந்து விராலிமலையில இருந்து வந்தவங்க சைன் பண்ண வேண்டாம். சிறுகனூர் பிளான்ட் மட்டும் எல்லாரும் நேம் எழுதி ஐடி நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட் போட்டு சிக்னேச்சர் பண்ணிருங்க. Conditional formatting manage conditional formatting manage. Okay, select the range. Conditional formatting. Top bottom rules. The top bottom rules ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா above average. ஸ்ட்ரைட்டாவே இருக்கு பாருங்க above average. Above average. What is the color for above average is green. எங்கெல்லாம் ஆவரேஜுக்கு மேல சேல்ஸ் ஆயிருக்கும் அங்கெல்லாம் green. Okay. Same conditional formatting. Top bottom rules. அடுத்ததுனா bottom below bottom 25 யா bottom 25% அப்ப என்ன பண்ணணும் bottom 10% போயிட்டு அது bottom 10 கிடையாது, it should be 25. So bottom 25% should be in red. Lowest கடைசி 25% red. That's all. So எங்கெல்லாம் ஆவரேஜ் தாண்டி சேல்ஸ் நடந்திருக்கும் அங்கெல்லாம் green, கடைசி லாஸ்ட் 25% is red. பக்கத்துலயே இன்னொன்னு இருக்கு பாருங்க, equipment name and responsive time. Equipment name and responsive time. இதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா you have to apply the data bars. Data bar apply பண்ண போறீங்க ரிவர்ஸ்ல. நெகட்டிவா இருந்தா green, நெகட்டிவ்லாம் green, பாசிட்டிவ்லாம் ரெட். நெகட்டிவா இருந்தா பெட்டர், பாசிட்டிவா இருந்தா நாட் குட். அதுவும் இல்லாம எனக்கு பார் மட்டும் தான் தெரியணும், வேல்யூலாம் தெரியக்கூடாது. I should not see the value. I should see only the bars. Value should not be shown there. உல்டாவா பண்ணோம், நெகட்டிவ் green, பாசிட்டிவ் ரெட். நெகட்டிவ்லாம் கிரீன் கலர்ல வரணும், பாசிட்டிவ்லாம் ரெட் கலர்ல வரணும் ரிவர்ஸ்ல.
Yes. ஆக்சுவலா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸ்கோர் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, 6, 4, 3, 2லாம் ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த ரெக்கார்ட் நடந்தது. முன்னாடி ஹையஸ்ட் ஸ்கோர் வேற, இப்போ ஒரு பர்சனோட ஹையஸ்ட் ஸ்கோர் 2 நாள் ப்ரோக்ராம்ல ஒரு பர்சனோட ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்டா 168 இருந்தது போன ஜனவரி வரைக்கும். பிப்ரவரியில் ஒருத்தர் பிரேக் பண்ணிட்டார் இந்த ரெக்கார்டை. ஸோ 175 தான் ஹையஸ்ட். நாளைக்கு ஈவினிங் உள்ள யாராவது இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். என்ன பார்க்கலாம் சார்? கரெக்டு, சூப்பர், கரெக்ட். அதுவும் ஒரு வகையில் கரெக்ட். எல்லாருமே 6, ஒருத்தரே எல்லா 6 அடிச்சா 175 வந்துடலாம். சொன்ன மாதிரி ஒன்னாவது 6 அடி காம்படிஷன் நிறைய இருந்தா அதுவும் ஒரு ஹெல்தி. அவ இன்னொரு ரெக்கார்டு சொல்லட்டுமா? இது வரைக்கும் 3 பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அதே பிரேக் பண்ணுங்க. அப்போ இப்போ காம்படிட்டர் நிறைய பேர் இருந்தா அப்போ அதை பிரேக் பண்ணும். 4 பேர் 5 பேர் செஞ்சுரி அடிக்கணும். அப்போ பார்க்கலாம் நாளைக்கு ஈவினிங் உள்ள. ஸோ இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுங்க. இந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணா ஒருத்தரே நிறைய 6 அடிச்சா அது பண்ணலாம். ஆனா இங்க கொஞ்சம் அந்த மாதிரி நடக்கல. எல்லாருமே நல்லா காம்படிட் பண்றாங்க. எல்லாருமே ஓரளவு 6. அந்த செஷன்ல பாத்தீங்கன்னா அவர் தான் மேக்ஸிமம் 6 அடிச்சுட்டே இருந்தாரு. அவர் தான் 175 வந்தார். இன்னொரு ரெக்கார்டு 3 பேர் 6 அடிச்சிருக்காங்க. அதை 4, 5 மாத்துங்க. 4 பேர் 6, 5 சாரி செஞ்சுரி 2 நாள்ல, நாளைக்கு ஈவினிங் உள்ள. அந்த ரெக்கார்டு 2த்துல ஏதாவது ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ண பார்க்கலாம். ரைட். ஸோ செலக்ட் திஸ் ரெஸ்பான்சிவ் டைம். ஆக்சுவலா அது 2 விதமா பண்ணலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு நீங்க டேட்டா பார் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா கலர் மாத்தலாம். இன்னொன்னு ஈஸியான மெத்தட் என்னன்னா, டேட்டா பார் போயிட்டு நேராவே மோர் ரூல்ஸ் போயிடுங்க. நேரா ஸ்ட்ரெயிட்டாவே மோர் ரூல்ஸ். நீங்க அப்ளை பண்ணி மாடிஃபை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் பண்ணலாம். பட் நான் நேராவே மோர் ரூல்ஸ் போயிடுறேன். போயிட்டு சாலிட் ஃபில். இந்த சாலிட் ஃபில்ன்றது பாசிட்டிவ் பாரோடைய கலர். பாசிட்டிவ் பாருக்கு என்ன கலர் வரணும்? கிரீன். சாரி, பாசிட்டிவ்க்கு ரெட். நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆக்சஸ்க்கு கிரீன். அவ்வளவுதான், ஒரே வேலையா முடிஞ்சிடும். அது இல்லாம இன்னொன்னு பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னா எம்டி, அது வந்து செல்ஸ்ல வேல்யூ தெரியக்கூடாது, ஐகான் மட்டும் தெரியணும், பார் மட்டும் தெரியணும். அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஷோ பார் ஒன்லி. ஷோ பார் ஒன்லி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோ யூ ஒன்லி த பார்ஸ். ஸோ நெகட்டிவ் சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் பண்றதெல்லாம் கிரீனு, கொஞ்சம் லேட்டா ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு அதெல்லாம் ரெட். ஓகே, அடுத்தது மந்த் அண்ட் P&L. மந்த்னு ஒன்று இருக்கு, P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு ஒன்று இருக்கு. யூ ஆர் கோயிங் டு அப்ளை த ஐகான்ஸ். இதே மாதிரி நீங்க ஐகான் அப்ளை பண்ணும்போது 2 ஐகான் தான் வரணும். 2 ஐகான். பாசிட்டிவ்லாம் கிரீன் அப், பாசிட்டிவா இருந்தா கிரீன் கலர் அப் ஏரோ வரணும். நெகட்டிவா இருந்தா ரெட் கலர் டவுன் ஏரோ வரணும். இதே ஏரோ தான் எனக்கு வரணும், சேம் ஏரோ. ஏரோலாம் மாறக்கூடாது, சேம் ஏரோ ஐ வாண்ட் இட். அண்ட் ஒன்லி ஐகான். ஐகான் மட்டும் வரணும், எனக்கு வேல்யூஸ் தெரியக்கூடாது, ஐகான் மட்டும் தான் வரும்.
green color up arrow for positives, yellow லாம் வரக்கூடாது, there is no yellows, yellow color should not appear. green red ரெண்டே ரெண்டு ஐகான் தான் வரணும், you need only two icons here, green red மட்டும் தான் வரணும். yellow வரக்கூடாது, empty ஆவும் வரக்கூடாது, there should not be yellow, there should not be empty also. பாசிட்டிவ் green up, நெகட்டிவ் red down, எல்லோலாம் வரக்கூடாது, வேல்யூவும் வரக்கூடாது, வெறும் ஐகான் மட்டும் தான் தெரியும். கொஞ்சம் மாறி இருக்கு, வேற ஐகான் போகணும் ஆக்சுவலா, டவுன் ஆகும் வேற ஐகான், எல்லோ ஓப்பன் செல் ஐகான் போட்டா எல்லோ வரக்கூடாது, எம்டியா வந்துடும். No yellow, no empty. வேல்யூ தெரியக்கூடாது, வேல்யூ வரும் பாருங்க.
Okay, select that range of columns cells. ரெண்டு விஷயம், ஒன்னு அப்ளை பண்ணி மாடிஃபை பண்ணலாம், இல்லனா போன செஷன்ல பண்ண மாதிரியே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஐகான் செட் நேரடியாவே மோர் ரூல்ஸ் போயிடலாம். நேரடியா மோர் ரூல்ஸ் percentage பதிலா make it as number, percentage பதிலா make it as number. greater than 0 ஃபர்ஸ்ட்லயே இருக்கு பாருங்க, greater than 0 என்னன்னா green color up arrow, less than 0 red color down arrow. ஆக்சுவலா yellow தேவையே இல்லை நமக்கு. ஸோ என்ன பண்ணலாம், நோ செல் ஐகான். சில பேர் இது பண்ணல, இதுக்கு பதிலாக கிரீனோ ரெட்டியோ கொடுத்துட்டீங்க. நோ செல் ஐகான், ஐகானே வேண்டாம். லாஸ்டா இன்னொன்னு பண்ணணும், ஷோ ஐகான் ஒன்லி. எனக்கு வெறும் ஐகான் மட்டும் தான் தெரியணும், பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரிஞ்சா போதும், எவ்வளவு வேல்யூன்னு தெரியக்கூடாது. தட்ஸ் ஆல். ஓகே, எஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட்டா இல்ல லாஸா, அவ்வளவுதான். ஜனவரியில ப்ராஃபிட், பிப்ரவரியில லாஸ், மார்ச்ல லாஸ், அவ்வளவுதான். ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரிஞ்சா போதும், வேல்யூ தெரிய வேண்டாம். எம்ப்ளாயி நேம் absent days, எல்லா கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. எம்ப்ளாயி நேம் absent daysல what are you going to do is apply the color scale and sort it. அதாவது கம்மியா லீவ் எடுத்தவங்க கிரீன் கலர்ல இருக்கணும், மேல வரணும். சார்ட் பண்ணும்போது யாரு கம்மியா லீவ் எடுத்திருக்காங்களோ அவங்க டேட்டா தான் மேல வரணும், டாப்ல வரணும். who has took a very less days of leave, they should come on the top. green color கிரீனாவும் இருக்கணும், டாப்ல வரணும் அந்த வேல்யூஸ். green color டாப்ல இருக்கணும். who has took less days of leave, நிறைய லீவ் எடுத்தவங்க டேட்டா பாட்டம்ல இருக்கணும், ரெட் கலர்ல இருக்கும். green top, green கலர்ல டாப்ல இருக்கும், கம்மியா லீவ். Okay, select the range, conditional formatting, color scale. ஆக்சுவலா ரெண்டாவது கலர் ஸ்கேல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், ரெட் கிரீன் எல்லோ. ரெண்டாவது கலர் ஸ்கேல நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும், ரெட் கிரீன் எல்லோ.
தென் இந்த செல்லை ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். எனக்கு 0 இருக்கிறது மேலே வரணும், கம்மியா இருக்கிறது மேலே வரணும். அப்போ அசெண்டிங், ரைட் கிளிக், சார்ட், அசெண்டிங் ஆர்டர். ஸோ கிரீன் மேலே இருக்கு பாருங்க, ரெட் எல்லாம் கீழே இருக்கு. ஸோ நிறைய நாள் கம்மியா லீவ் எடுத்தவங்கன்னா கிரீன், கொஞ்சம் ஆவரேஜா எடுத்தவங்க எல்லோ, ரொம்ப அதிகமான நாள் லீவ் எடுத்தவங்கன்னா ரெட். கலர் ஸ்கேல்ஸ். ஸோ வாட்ஸ்அப் மெயில்ல நீங்க அனுப்புற மாதிரி எமோஜி கூட நீங்க கொடுக்கலாம். ஆக்சுவலா எக்ஸல்ல இது கொஞ்சம், மைக்ரோசாஃப்ட்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் இங்க கொஞ்சம் இருக்கு, பட் அந்த அளவுக்கு எக்ஸல் அளவுக்கு இருக்காது. பட் யூ கேன் டூ தட். உங்க கீபோர்ட்ல விண்டோஸ் கீ இருக்கு இல்லைங்களா, விண்டோஸ்னு ஒரு கீ இருக்கும், விண்டோஸ்னே ஒரு பட்டன் இருக்கும். விண்டோஸை பிரஸ் பண்ணிக்கிட்டு டாட், ஃபுல் ஸ்டாப், விண்டோஸ் ஃபுல் ஸ்டாப், விண்டோஸ் டாட், விண்டோஸ் டாட் வச்சுக்கிட்டா எமோஜி எல்லாம் கிடைக்குது பாருங்க. யூ கேன் see the emojis are available here. விண்டோஸ் டாட். the different types of emoji, இங்க எமோஜியே இருக்கு பாருங்க. எமோஜியை கிளிக் பண்ணா various types of emojis are available. நிறைய எமோஜி வேணா அந்த ஓகே இல்ல தேங்க்யூ எல்லாம் போட்டு பாருங்க, அந்த அதுக்கேற்ற எமோஜிஸ்லாம் வரும். ஓகேனா இதான், this is the emojis available. ஸோ அந்த மாதிரி எந்த எமோஜி வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அந்த தம்ஸ் அப்பே செலக்ட் பண்றேன்னு வச்சுங்களேன். ஓகே, பட் சரியா வரல எனக்கு, இட்ஸ் நாட் ஷோயிங் ப்ராப்பர்லி ஹியர், பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ அந்த தம்ஸ் அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் த தம்ஸ் அப், கோ டு த ஹோம் டேப். இந்த ஹோம் டேப்ல ஃபாண்ட் கலர் சைஸ் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. இங்க போய் நம்ம மாத்திக்கணும் மேனுவலா. ஃபாண்டோடைய கலர் கொஞ்சம் ஐ வில் புட் இட் அஸ் a green கலர். ஃபாண்டோட சைஸ் மேபி ஒரு 24ன்னு போடுறேன். இப்போ now you can see the thumbs up will appear here. நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு மைக்ரோசாஃப்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராகவே வரும். என்ன செகண்ட் பட்டன் நல்லா வருதா? அதோட கலர் வரலையே. அப்படியா? எனக்கு கலர் சரியா வரல. விண்டோஸ் டாட், ரைட். செல்லுக்குள்ளேயே வேற என்னென்னலாம் கொண்டு வரலான்றத பார்க்கலாம். செல்லுக்குள்ளேயே எமோஜி பார்த்துட்டோம், செல்லுக்குள்ளேயே பார் சார்ட் பார்த்துட்டோம். அடுத்தது காலம் சார்ட், லைன் சார்ட்டை பத்தி பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 7, 7th எக்ஸசைஸ் வந்துருங்க. ப்ராடக்ட் நேம் இருக்கு, டர்போ சார்ஜர், லித்தினியம் பேட்டரி, ப்ராடக்ட் நேம். Q1, Q2, Q3, Q4, Q1, Q2, Q3, Q4. இது சேல்ஸோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேல்ஸ் எதுன்னு வச்சுக்கலாம். ஸோ Q1 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல நெகட்டிவ்ல இருக்கு, செகண்ட் குவார்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தேர்ட் குவார்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபோர்த் குவார்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் அப்வர்ட் ட்ரெண்ட்ல தான் போயிருக்கு. இது ஒரு ட்ரெண்ட் சார்ட்டா நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன், ட்ரெண்ட் சார்ட்டா பார்க்கணும். ஸோ இதுக்கு விஷுவல்னாலே நம்ம மைண்ட்ல முதல்ல வர்றது சார்ட் தான். ஆனா இதுக்கு நார்மல் சார்ட் போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சார்ட் எப்போ போடலாம், நீங்க ஒரு 3 ரோ இருக்கு, 3 காலம் இருக்குன்னா அதுக்கு சார்ட் போடலாம். இது பெரிய ரோ, கிட்டத்தட்ட ஒரு 20-26 ரோஸ் காலம்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க சார்ட் போட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரைவ் கூட பண்ணி பார்க்கலாமே. Control A போட்டு செலக்ட் பண்ணி சார்ட்டை பத்தி நாளைக்கு இன்டெப்தா பார்க்கலாம். we'll see in depth tomorrow. So select the table now. அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன், இன்சர்ட் போறேன். I'll go to the insert. Under the insert இங்க இருக்கு பாருங்க, various types of charts. நிறைய டைப் ஆஃப் சார்ட் இருக்கு. சும்மா சாம்பிளுக்கு ஏதோ ஒரு சார்ட்டை செலக்ட் பண்ணி பாரு. சப்போஸ் I'll put a column chart here. காலம் சார்ட் போட்டா இப்படிதான் வரும். இதை வச்சு எனக்கு ஏதாவது புரியுதான்னு கேட்டா உண்மையா சொன்னா ஒண்ணுமே புரியல, கசகசன்னு இருக்கு. இதை வச்சு எதுவுமே புரியல. எந்த ப்ராடக்ட், அது எப்படி இருக்கு, என்ன ட்ரெண்டு, எதுவுமே புரியல எனக்கு. ஸோ எந்த சார்ட்டை வேணாலும் டிரா பண்ணி பாருங்க. லைன் சார்ட்டா இருக்கலாம், பார் சார்ட்டா இருக்கலாம், எந்த சார்ட் இன்சர்ட்ல போய் வேற ஏதோ சார்ட், லைன் சார்ட் போட்டு பாருங்க, காலம் சார்ட் போட்டு பாருங்க. எந்த சார்ட்டை போட்டு பார்த்தாலும் எனக்கு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் சரியா கிடைக்கல. ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் த ரைட் சொல்யூஷன் ஃபார் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நாம என்ன பண்ணலாம், செலக்ட் த ஃபர்ஸ்ட் ரோ ஒன்லி. அந்த ஃபர்ஸ்ட் ரோவோட டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்க. இதுக்கு மைக்ரோசாஃப்ட்ல ஷார்ட்கட் கீ இருக்கு, பட் WPSல ஷார்ட்கட் கீ கிடையாது. நீங்க மெனு மூலமா தான் பண்ணணும். இன்சர்ட்டுக்கு போயிடுங்க, இன்சர்ட். அண்டர் தட் இன்சர்ட் இங்க ஒரு குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப் போட்டுருங்க, சார்ட் லைப்ரரி. இதுக்கு தவிர இதுக்கு பக்கத்திலே இன்னொரு குரூப் இருக்கு,
ஆக்சுவலா இதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கணும், இவங்க பேர் இல்ல. WPSல இதுக்கு பேர் இல்லை, இதுக்கு பேர் ஸ்பார்க் லைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 இருக்கு பாருங்களேன், லைன், காலம், வின் அண்ட் லாஸ். இதுக்கு பேர் ஸ்பார்க் லைன். ஆக்சுவலா புது வெர்ஷன்ல மாத்திட்டாங்க, they have changed it in the new version, but old versionல அதுக்கு பேர் வரல. ஸ்பார்க் லைன்ஸ், இதுக்கு பேர் ஸ்பார்க் லைன்ஸ். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணீங்கன்னா தெரியும் பாருங்க, இன்சர்ட்டுக்கு போனா ஸ்பார்க் லைன்னே பேர் வச்சிருக்காங்க பாருங்க. the name is ஸ்பார்க் லைன் itself. இங்க இருக்கு பாருங்க பேர் ஸ்பார்க் லைன்ஸ். ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இதெல்லாம் சார்ட்ஸ், இதெல்லாம் ஸ்பார்க் லைன்ஸ். ஸோ அதே விஷயம் தான் இங்கேயும் இருக்கு, ஸ்பார்க் லைன்ஸ். ஸோ செலக்ட் த ஃபர்ஸ்ட் ரோ, இன்சர்ட்டுக்கு போயிடுங்க. இங்க லைன், காலம், வின் அண்ட் லாஸ் 3, லைன், காலம், வின் அண்ட் லாஸ் 3 இருக்கு. முதல்ல லைனே செலக்ட் பண்ணும். லெட் அஸ் கோ வித் த லைன். எங்க வேணும் இந்த லைன் சார்ட்னு கேக்குது, உங்க இஷ்டம் தான். நான் பக்கத்திலேயே கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன், எனக்கு பக்கத்திலே இந்த டேட்டாக்கு பக்கத்திலேயே அந்த லைன் சார்ட் வந்தா நல்லா இருக்கும். ஓகே, எஸ், ஒரு சின்ன லைன் சார்ட் ஒன்று டிராவ் ஆயிருக்கு பாருங்க. இட் ஹஸ் drawn a small line chart here. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், அப்படியே கார்னர், இதுக்கு ஷார்ட்கட் கீலாம் ஒன்றும் கிடையாது, நீங்க மேனுவலா தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அந்த கார்னர்ல போய் அப்படியே டிராக் பண்ணுங்க. drag it on the corner here till the end. Yes. So இப்போ ஒவ்வொரு டேட்டாவுக்கும் it is showing the spark line here. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு upwardனா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்பார்க் லைன் முதல்ல நல்லா இருக்கு, அப்புறமா கொஞ்சம் கம்மி ஆயிட்டு இருக்கு, இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்புறம் டிப் ஆயிட்டு வருது இப்போ. ஸோ யூ கேன் see the trend for each and every line names. ஒவ்வொரு ப்ராடக்ட் நேமுக்கு நம்ம ட்ரெண்ட் பார்த்துக்கலாம். இது நார்மல் சார்ட்னா 26 டேட்டாவுக்கும் 26 சார்ட் நீங்க டிரா பண்ண முடியாது, அது போல சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். ஐ எக்ஸ்பிளைன் திஸ் ஒன் மோர் டைம், இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த Q1, Q2, Q3, ஃபர்ஸ்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர் செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்சர்ட்ல போயிட்டு ஸ்பார்க் லைன்ஸ், அது 3 விதமான ஸ்பார்க் லைன், லைன், காலம், வின் அண்ட் லாஸ். காலம், வின் அண்ட் லாஸ் பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். லைன் அண்ட் வேர் யூ வாண்ட் திஸ் லைன், எங்க வேணும், எனக்கு இங்க பக்கத்துலேயே வேணும். இல்லை நீங்க வேற ஏதாவது பொசிஷன் மாத்தி கூட செலக்ட், பக்கத்துல வேற ஏதாவது இடத்துல கூட பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம் தான். அண்ட் சே ஓகே, நவ் காப்பி திஸ். எஸ், அப்படியே டிராக் பண்ணுங்க, இல்ல Ctrl+C Ctrl+V காப்பி பேஸ்ட் பண்ணா கூட ஓகே தான். ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்பார்க் லைன் டிரா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. நீங்க ஸ்பார்க் லைன் டிராவ் ஆயிருக்கு, அது ஓகே. வேற ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு உங்க ஸ்கிரீன்ல, நீங்க சொல்ல முடியுமா என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு? Do you see any difference on your screen? கண்டிப்பா தெரியணும் டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் தெரியுது சொல்ல முடியுமா? எனி டிஃபரன்ஸ் ஆன் யுவர் ஸ்கிரீன் நவ்? கண்டிப்பா வந்திருக்கும் ஒரு சேஞ்ச், தெரியலையா? வெரி குட். புதுசா ஒரு டேப் ஒண்ணு இங்க உருவாயிருக்கு பாருங்க, ஸ்பார்க் லைன் டூல்ஸ். மார்னிங்கே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், புதுசா ஒரு ஸ்பெஷல் டேப் ஒண்ணு அப்பியர் ஆகும், அதுக்கு பேரு கான்டெக்சுவல் டேப். வெரி குட், கான்டெக்சுவல் டேப். இந்த கான்டெக்சுவல் டேப் வரலன்னா என்ன அர்த்தம், உங்க கர்சர் ஸ்பார்க் லைன்ல இல்ல, வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஸ்பார்க் லைன்ல கர்சர் வச்சீங்கன்னா தான் அந்த கான்டெக்சுவல் டேப் வரும். இந்த கான்டெக்சுவல் டேப்னால என்ன பர்பஸ், என்ன அட்வான்டேஜ்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு இந்த டர்போ சார்ஜர் எந்த குவார்டர்ல நிறைய சேல்ஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த ஸ்பார்க் லைன் டூல்ஸுக்கு போங்க. நெகட்டிவ் பாயிண்ட், ஹை பாயிண்ட், லோ பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ செலக்ட் த ஹை பாயிண்ட். ஸோ அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லாம் ஹைலைட் ஆயிருக்கு பாருங்க, ஆல் த ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆர் ஹைலைட்டட். இல்லை எனக்கு வந்து லோ பாயிண்ட் ஹைலைட் பண்ணா லோ பாயிண்ட், ஆல் த லோயஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆர் ஹைலைட்டட். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, போத் த ஹை பாயிண்ட்ஸ் அண்ட் லோ பாயிண்ட்ஸ் ஆர் ஆல் இன் சேம் கலர். ரெண்டுமே ஒரே கலர்ல இருக்கு பாருங்க. ஹையஸ்ட் பாயிண்ட்டும் ஒரே கலர்ல இருக்கு, லோயஸ்ட் பாயிண்ட்டும் ஒரே கலர்ல இருக்கு. ஐ டோன்ட் லைக் திஸ். எனக்கு இதை கலர் மாத்தணும். ரெண்டு விதமா நீங்க மாத்தலாம். ஒன்னு, அதே ஸ்பார்க் லைன் டூல்ஸ்ல போனீங்கன்னா இங்க ஸ்பார்க் லைன் அந்த ஆரோ மார்க்ஸ் போட்டு இங்க ஒரு கார்னர்ல ஒரு ஏரியா இருக்கு பாருங்க, டிசைன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஏரியா, திஸ் ஒன், ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங், நிறைய விதமான டிசைன் ஃபார்மேட்டிங், உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டு ஃபார்மேட்டிங்லாம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் லாஸ்ட்ல இருந்து 3வது செலக்ட் பண்றேன், நீங்க எதுனாலும் செலக்ட் பண்ணுங்க. நான் லாஸ்ட்ல இருந்து 3வது செலக்ட் பண்றேன். எஸ். ஸோ கிரீன் கலர் ஸ்பார்க் லைன் கிரீன் கலரா இருக்கும். ஹையஸ்ட்லாம் கிரீனு, லோயஸ்ட்லாம் ரெட். ஸோ இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டா கலர்ஸ் மாத்திக்கலாம். இல்லை எனக்கு இந்த ப்ரீ டிஃபைன் கலர்ஸ் பிடிக்கல, வேற ஏதாவது கலர்ஸ் நம்மளே பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அங்கேயே இருக்கு பாருங்க பக்கத்திலேயே, ஸ்பார்க் லைன் கலர்ஸ். அதுல என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. மேபி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐ கோ வித் பர்பிள் கலர், வயலட்.
மேபி இந்த ஸ்பார்க் லைனோட லைனு ரொம்ப மெலிசா தின்னா இருக்கு, இன்னும் திக்கரா மோர் திக்கரா மாத்தணும்னு நினைக்கிறேன். அதே ஸ்பார்க் லைன் கலர்ஸ்ல போனா பென் வெயிட்னு ஒன்று இருக்கு பாருங்க, பென் வெயிட் வித் அதோட திக்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1.5 point, 2.5 point, 4 point, 3 point இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஐ புட் அ 3 point here. எஸ், இப்போ ஸ்பார்க் லைன் கொஞ்சம் திக்கரா இருக்கு. யூ கேன் see the thicker spark line available. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பார்க் லைன், இந்த ஹை பாயிண்ட் லோ பாயிண்ட்க்குலாம் ஒரு கலருக்கு வந்திருக்கு இல்லையா, எனக்கு பிடிக்கல நானே மாத்திரம்னு நினைச்சா இங்க போய் மாத்திக்கலாம். இங்க மார்க்கர் கலர்னு இருக்கு பாருங்க, அங்க போனீங்கன்னா எல்லாத்துக்கும் நெகட்டிவ்னா என்ன கலரு, ஹை பாயிண்ட்டுக்கு என்ன கலர், லோ பாயிண்ட்டுக்கு என்ன கலர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கலர், லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்ன கலர், ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பார்க் லைன்ஸ்க்கு என்னென்ன கலர்ஸ் நீங்க மாத்திக்கலாம். ஓகே, பட் ஹையஸ்ட் கிரீன் லோயஸ்ட் ரெட், சம்டைம் ஹையஸ்ட் நெகட்டிவா கூட இருக்கலாம், லோயஸ்ட் பாசிட்டிவா கூட இருக்கலாம். ஸோ எனக்கு ஒரு லைனை டிரா பண்ணணும், அந்த லைனுக்கு மேலே போறதெல்லாம் நெகட்டிவ், பாசிட்டிவ் லைனுக்கு கீழே வந்தா நெகட்டிவ். ஸோ ஒரு லைனை டிரா பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிள். அதே ஸ்பார்க் லைன் டூல்ஸுக்கு போனீங்கன்னா ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஆக்சஸ், அதுல ஷோ ஆக்சஸ். ஸ்பார்க் லைன் டூல்ஸுக்கு போனா ஆக்சஸ், ஆக்சஸ் கீழே ஷோ ஆக்சஸ். ஓகே, ஷோ ஆக்சஸ். ஒரு சின்ன லைன் ஒன்று டிராவ் ஆயிருக்கும் பாருங்க, இந்த லைனுக்கு மேல இருக்கிறதுலாம் பாசிட்டிவ்னு அர்த்தம், இந்த லைனுக்கு கீழே வரதுலாம் நெகட்டிவ்னு அர்த்தம். ஜீரோல தான் வரும், வேற எங்கேயும் நம்ம பண்ண முடியாது, டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்றதுலாம் இங்க முடியாது. ரெண்டு விஷயம் நீங்க இந்த ஸ்பார்க் லைன்ல பண்ண முடியாது. என்னன்னா, நார்மல் சார்ட்ல ஒரு ஸ்பார்க் லைனுக்கு மேல வேல்யூஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணலாம், அது பண்ண முடியாது. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும் நார்மல் சார்ட்ல, அது கிடையாது. இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஸ்பார்க் லைன்ல கிடையாது. வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ண முடியாது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிடையாது. இந்த ஸ்பார்க் லைன் பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப சின்னதா இருக்கு. கேன் ஐ இன்க்ரீஸ் த வித் ஆஃப் த ஸ்பார்க் லைன்? இந்த ஸ்பார்க் லைனோட வித் கொஞ்சம் பெருசா இருந்தா பிரசன்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இல்ல எனக்கு இந்த ஸ்பார்க் லைன் லைன் சார்ட்டா பிடிக்கல, இதை காலம் சார்ட்டா பார் சார்ட்டா மாத்திக்கலாமா? காலம் சாரி பார் சார்ட்டா இல்ல, காலம் சார்ட்டா வின் அண்ட் லாஸ். இப்போதைக்கு 3 தான் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய கொண்டு வராங்க, பை சார்ட், ஏரியா சார்ட்லாம் வரப்போகுது கூடிய விரைவில். ஸோ இப்போதைக்கு 3 சார்ட் தான். பிளேஸ் த கர்சர் ஆன் திஸ், பிளேஸ் த கர்சர் ஆன் திஸ். அதுல ஸ்பார்க் லைன் டூல்ஸ் இருக்கு பாருங்க, ஸ்பார்க் லைன் டூல்ஸ்குள்ள போனீங்கன்னா அங்க இருக்கு ரெண்டாவது, மூணாவது, நாலாவது ஆப்ஷன். ரெண்டாவது ஆல்ரெடி லைனு, எனக்கு லைனுக்கு பதிலாக காலம்னு மாத்தணும், காலம்னு கிளிக் பண்ற பாருங்க. ஸோ காலம் சார்ட் ஆகும், காலம் சார்ட். இது பேர் பார் சார்ட் கிடையாது, இது பேர் காலம் சார்ட். நிறைய பேர் பார் சார்ட்னு புரிஞ்சுக்கிறாங்க, காலம் சார்ட். மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல போனா அதுக்கு பேர் காலம் சார்ட். லெஃப்ட் டு ரைட் போனாதான் பார் சார்ட். காலம் சார்ட்டுக்கும் வின் அண்ட் லாஸ்க்கும் என்ன வித்தியாசம்? காலம் சார்ட் என்ன பண்ணும், உங்க வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பாரோட ஹைட்டை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி காட்டும். ஆனா வின் அண்ட் லாஸ் போட்டீங்கன்னா உங்க வேல்யூ எதுவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா நெகட்டிவான்னு காமிக்க, வின்னு ப்ராஃபிட்டா லாஸான்னு காமிக்கும் தவிர எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் எவ்வளவு பெரிய லாஸ்ன்றதெல்லாம் காமிக்காது. ஸோ வின் அண்ட் லாஸ் பாருங்க, பார் சைஸ் ஒரே மாதிரி இருக்கும், பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி, ஹையஸ்ட் வேல்யூ இருந்தாலும் சரி லோயஸ்ட் வேல்யூ இருந்தாலும் சரி, பார் சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். இஃப் ஐ கோ ஃபார் வின் அண்ட் லாஸ். காலம்னு போனீங்கன்னா வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி பார் சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். சரி, இதோட வித்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த காலத்தோட வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த கார்னர் எட்ஜில் போய் காலத்தோட வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். 11th ரோ, அந்த ரோ ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்டா தான் ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார், பட் நீங்க இங்க அந்த 11ல போய் கிளிக் பண்ணிக்கங்க, அதான் பெட்டர். 11th ரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, அந்த 11th ரோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ, இன்க்ரீஸ் த ஹைட். ஏதாவது ஒரு ரோ, இந்த ரோ தான் கிடையாது, ஏதாவது ஒரு ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். ஏதாவது ஒரு ரோவோட ஹைட் 12, 13, 19 எந்த ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, ஆல் த ரோ ஹைட் வில் கெட் இன்க்ரீஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி. எல்லா ரோவோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் சார்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நவ் ஐ கேன் see a better chart. ஃபர்ஸ்ட் வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஃப்ல போயிட்டு ஐ எம் இன்க்ரீசிங் த வித் ஆஃப் இட். தென் செலக்ட் த ரோ, 11th ரோ, control shift down arrow, increase the height. All the row height will get increased. கொஞ்சம் பார்க்கிறதுக்கு பெட்டரா இருக்கு.
ஒரே டேட்டாவுக்கு 2-3 ஸ்பார்க் லைன்ஸ் கூட நீங்க டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டாவுக்கு நான் வந்து காலம் ஸ்பார்க் லைன் டிரா பண்ணியிருக்கேன். இதே டேட்டாவை செலக்ட் பண்ண போறேன், அதே இன்சர்ட்டுக்கு போறேன், அதே ஸ்பார்க் லைன் கால் வின் அண்ட் லாஸ். ஏற்கனவே இந்த காலம் சார்ட்டா இருக்கு, பக்கத்திலேயே லைன் சார்ட்டும் வரணும். இன்சர்ட்ல போயிட்டு லைன் எங்க வரணும், பக்கத்திலேயே இங்க வரணும். இந்த மாதிரி 2 விதமான ஸ்பார்க் லைன். ஒரே டேட்டாவுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பார்க் லைன். ஒன்னு காலம் ஸ்பார்க் லைன், இன்னொன்னு லைன் ஸ்பார்க் லைன்ஸ். ஒரே டேட்டாவுக்கு 2 விதமான ஸ்பார்க் லைன்ஸ். டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது ஸ்பார்க் லைன்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்க. மேபி நாளைக்கு இப்போ டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி எங்க ஸ்பார்க் லைன் யூஸ் பண்ணா நல்லா இருக்குன்றதையும் சொல்றேன். நாளைக்கு பார்க்கலாம். டேஷ்போர்ட் பிவட் டேபிள் டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது. ஓகே, டன், கிளியர். ஒரு ஹேபிட் ஆஃப் எ டீச்சர் ஆர் எ ட்ரெயினர் இஸ், டீச்சர் ட்ரெயினரோட வேலை என்னன்னா ஈஸியான வேலையெல்லாம் முடிச்சுட்டு கஷ்டமான வேலையை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. ஈஸியான கணக்கெல்லாம் வாத்தியார் போட்டுருவாரு, கஷ்டமான கணக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுப்பாங்க. ஒரு வித்தியாசமும் இல்லை, நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஈஸி தான், நீங்க பண்ணிடலாம் ஈஸியா. இன்னையோடைய 2வது ஃப்ரீ ஹிட் 6644 ஒருத்தருக்கு. 8th எக்ஸசைஸ் பிரேக் முன்னாடி இது முடிச்சிருவோம். மந்த் சேல்ஸ், ப்ராஃபிட் மார்ஜின், எக்ஸ்பென்ஸ், கஸ்டமர், யூனிட் சோல்ட். இத பேஸா வச்சுக்கிட்டு நீங்க ஸ்பார்க் லைன் கிரியேட் பண்ண போறீங்க. 2 விதமான ஸ்பார்க் லைன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு காலம் ஸ்பார்க் லைன் இங்க இருக்கு பாருங்க, காலம் ஸ்பார்க் லைன். யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ காலம் ஸ்பார்க் லைன். அதுல லோயஸ்ட் பாயிண்ட்லாம் ரெட், ஹையஸ்ட் பாயிண்ட்லாம் கிரீன். அவ்வளவுதான். லோயஸ்ட் பாயிண்ட் ரெட், ஹையஸ்ட் பாயிண்ட் கிரீன். ஷோ ஆக்சஸ். ஷோ ஆக்சஸ்னா என்னது, எங்கெல்லாம் அங்க நெகட்டிவ் இருக்கோ அங்க ஒரு லைன் வரணும் பாருங்க. இந்த லைனுக்கு மேல இருந்தா பாசிட்டிவ், லைனுக்கு கீழே இருந்தா நெகட்டிவ்னு அர்த்தம். அண்ட் லைனுடைய கலர் ப்ளூ கலர்ல இருக்கணும். அந்த ஸ்பார்க் லைனுடைய கலர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கணும். ஸ்பார்க் லைன் கலர் ஷுட் பி இன் ப்ளூ. அதே மாதிரி 2 ஸ்பார்க் லைன் வரணும். ஒன்னு காலம் ஸ்பார்க் லைன், இன்னொன்னு லைன் ஸ்பார்க் லைன். 2 விதமான ஸ்பார்க் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் காலம் ஸ்பார்க் லைன், செகண்ட் லைன் ஸ்பார்க் லைன். அப்புறமா அதுக்கு கலர்ஸும் கொடுக்கணும். ஹையஸ்ட்க்கு லோயஸ்ட்க்கு ரெட், ஹையஸ்ட்க்கு கிரீன். அண்ட் இந்த 0th பொசிஷன்ல ஒரு லைன் வரணும். 0th பொசிஷன் ஸோ ஆக்சஸ். லைனுக்கு மட்டும் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் பெட்டரா கொடுங்க. வெயிட் கொஞ்சம் திக்னஸ் அதிகமா, ஒரு 3 பாயிண்ட் திக்னஸ் கொடுங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். 3 பாயிண்ட் திக்னஸ். ஸோ 2 விதமான ஸ்பார்க் லைன் டிரா பண்ணும்.
Okay. Select that row. Insert. First என்ன spark line, column spark line. எங்க வரணும் பக்கத்திலே. ஓகே, அப்படியே கீழே காப்பி பண்றோம். ஸ்பார்க் லைன் கலர், இந்த லைனோட கலர் கொஞ்சம் லைட் ப்ளூ. மார்க்கர் கலர் ஹையஸ்ட் பாயிண்ட் கிரீன். மார்க்கர் கலர் லோயஸ்ட் பாயிண்ட் ரெட். இன்னொன்னு பண்ணணும், ஜீரோ பொசிஷன். இந்த ஜீரோல ஒரு லைன் வரணும். சோ என்ன பண்ணலாம், ஆக்சஸ், ஷோ ஆக்சஸ், அவ்வளவுதான். So let me increase the width. கொஞ்சம் பார்க்கிறதுக்கு பெருசா இருக்கணும்னா width increase பண்றேன். Select all the rows, increase the height. So ஒரு spark line வந்தாச்சு, column spark line. இதே டேட்டாவுக்கு select the same data, insert, அடுத்தது line spark line, location. எந்த லொகேஷன்ல கொண்டு போனோம், we will put it in some other location here. பக்கத்துல. Okay, copy this. Sorry, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் width. ஸ்பார்க்கல் லைன் கலர் அது லைட் ப்ளூ. ஸ்பார்க்கர் லைன் பென் வெயிட், திக்னஸ் ஒரு 3 பாயிண்ட். மார்க்கர் கலர் ஹை பாயிண்ட் கிரீன். மார்க்கர் கலர் லோ பாயிண்ட் ரெட். கடைசியா ஆக்சஸ், ஷோ ஆக்சஸ். ஸோ அந்த 0th பொசிஷன்ல we are getting an access. ஸோ அதுக்கு மேல இருந்தா பாசிட்டிவ், அது கீழே இருந்தா நெகட்டிவ்ஸ். ஸோ டேஷ்போர்ட்ஸ் பெரிய டேட்டா இருக்கு, அது மாதிரி இருந்தால் ஸ்பார்க் லைன் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார்டிங் ஃபில்டரிங் தானாவே நடக்கும். ஓகே, வேற என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்க செல்லுக்குள்ள கொண்டு வரலாம்? ஆஃப்டர்நூனோ மார்னிங்கோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். செல்லுக்குள்ளேயே நீங்க பிக்சர்லாம் கூட கொண்டு வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு சிட்டி யாராவது எம்ப்ளாயோட நேம் இருக்கு, ஏதோ இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 2ல எம்ப்ளாயி நேம் இருக்கு. இந்த எம்ப்ளாயோட போட்டோ பிக்சர் இங்க வரணும். அவரோட போட்டோகிராஃப்ஸ் நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம், அந்த பிக்சர் இங்க வரணும். ஸோ அதுக்கு இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா, when you go to that insert, under that insert பிக்சர்னு ஒன்று இருக்கு பாருங்க. பிக்சரை கிளிக் பண்ணா 2 விதமான பிக்சர் இருக்கு. ஃப்ளோட்டிங் பிக்சர், எம்பெட் பிக்சர். ஃப்ளோட்டிங் பிக்சர்னு ஒன்று இருக்கு பாருங்க, எம்பெட் பிக்சர்னு இருக்கும். ஆன்லைன்ல இருந்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் பிக்சர்ஸ்லாம் சிலது வரும், இல்ல ஃப்ரம் ஃபைல், பிக்சர் ஃப்ரம் டெக்ஸ்ட். நீங்களே பிக்சர் ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பிக்சர் இருந்துச்சுன்னா கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன் கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா ஏதோ பிக்சர் இருக்கும், ஆன்லைன் பிக்சர். இல்ல ஆன்லைன்ல நீங்க கனெக்ட் ஆகலனா ஃப்ரம் ஃபைல்ல இருந்து ஏதாவது ஒரு பிக்சர். சப்போஸ் ஐ டோன்ட் நோ உங்க லேப்டாப்ல பிக்சர் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தா எடுத்துங்க, இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் ஹியர். சப்போஸ் ஐ எம் இன்சர்ட்டிங் சம் பிக்சர் ஹியர். ஸோ ஏதோ ஒரு பிக்சர். ஓகே, இது சார்ஜபிளா? சரி, நான் சிஸ்டம்ல இருந்தே ஒரு பிக்சர் போட்டுக்கிறேன். பிக்சர், ஃப்ளோட்டிங் பிக்சர். ஃப்ளோட்டிங் பிக்சரா எம்பெட் செல்? செல்லுக்குள்ளேயே வேணுமா, செல்லுக்கு வெளியில வேணுமா? நான் எம்பெட் செல்லுன்னு போட்டு ஃப்ரம் ஃபைல்ல போய் ஏதோ ஒரு பிக்சர், ஐ செலக்ட் சம் சாம்பிள் பிக்சர் ஹியர். பாருங்க, செல்லுக்குள்ள அந்த பிக்சர் வந்துருக்கும், செல்லை விட்டு வெளியில போகாது. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, ஃபில்டர் பண்ணி, சப்போஸ் நான் சிவா இருக்கா, சிவாவோட போட்டோ இருக்குன்னா அது போட்டோ போட்டுக்கலாம். இல்லை நீங்க ஏதாவது ஒரு பார்ட் நம்பர் வச்சிருக்கீங்க, அதோட போட்டோ வச்சிருக்கு, இல்ல ஏதாவது மெட்டீரியல் வச்சிருக்கீங்க, அதோட போட்டோ வச்சிருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, அது போட்டோவை செல்லுக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ என்னால் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணும்போது செல்லும் சேர்ந்து ஷார்ட் ஃபில்டர் ஆகிடும். இல்லை ரொம்ப குட்டியா இருக்கு, இந்த பிக்சரை நான் கொஞ்சம் பெருசா பார்த்துக்கலாமான்னா தாராளமா பார்த்துக்கலாம். பக்கத்திலே ஒரு மேக்னிஃபையர் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிக்சர் கொஞ்சம் மேக்னிஃபையர் ஆகிடும். ஸோ மேக்னிஃபை பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணீங்கன்னா இட் வில் கம் பேக் டு த செல் அகைன். இந்த மாதிரி செல்லுக்குள்ளேயே நீங்க ஒரு பிக்சரை யூஸ் பண்ணிக்கலாம். இன்சைட் த செல் இட் செல்ஃப் யூ கேன் புட் அ பிக்சர். பிக்சர் இருந்தா யூஸ் பண்ணுங்க, பிக்சர் எல்லாம் ஜஸ்ட் இப்போதைக்கு ஐ கேன் வாட்ச் ஹியர். பிக்சர்ல போயிட்டு எம்பெட் ஃப்ளோட்டிங்னா இது விட்டு வெளியில வந்துடும், அந்த செல்லை விட்டு வெளியில வந்துடும். அதனால எம்பெட் இன் செல் ஃப்ரம் ஃபைல், பிக்சர் ஃப்ரம் டெக்ஸ்ட் இருக்காங்க ஃப்ரம் ஃபைல். ஏன்னா வேற எதுவும் பிக்சர் இல்லை என்கிட்ட. ஃப்ரம் ஃபைல் வேற ஏதாவது ஒரு பிக்சர்.
இந்த செல்லுக்குள்ளேயே அந்த பிக்சர் வந்துடும். ஆனா பிக்சரை நீங்க நிறைய இன்சர்ட் பண்ண வாட் வில் ஹேப்பன்? ஃபைல் சைஸ் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஃபைல் சைஸ் பெருசாக தான் செய்யும், வேற வழி இல்லை. நீங்க தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும், இல்ல பிக்சரை வந்து நீங்க கம்ப்ரஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்றத பத்தி நான் சொல்றேன். ஸோ யூ கேன் சி த பிக்சர் இன் ஃபுல் ஸ்கிரீன். க்ளோஸ் பண்ணீங்கன்னா பழையபடி ஸ்கிரீன்ல வரும். இன்னொன்று ஒன்று இருக்கு, இது ஆக்சுவலா இதுலயும் இருக்கு, எக்ஸல்லையும் இருக்கு. பட் எக்ஸல்ல இது ஹைட் ஆயிருக்கும், நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். பட் WPSல ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த டேட்டாவை ஒரு பிக்சரா எடுத்து வேற யாருக்கும் அனுப்பணும்னு நினைக்கிறேன். டேட்டாவையே பிக்சரா எடுத்து யாருக்காவது அனுப்பணும். இந்த டேட்டாவை இல்லை மெயிலில் அனுப்பணும் அப்படின்னா இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா அதே இன்சர்ட், இது நீங்க எல்லாருமே பண்ணலாம், பிக்சர் இருக்குன்னு அவசியம் இல்லை, எல்லாரும் பண்ணலாம். ஸோ இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா there is an option available called as கேமரா. கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ரைட் சைட்ல யூ கேன் சி கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் ஆன் தட் கேமரா. ஸோ கேமராவை கிளிக் பண்ணிட்டேன். நான் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணியாச்சு, கேமராவை கிளிக் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அந்த ஏரியாவை சுத்தி ஒரு மார்ச்சிங் ஆண்ட், ஏதோ எறும்பு ஊடுற மாதிரி வந்திருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டேட்டா காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சும்மா இதே ஷீட்ல ஏதாவது ஒரு செல்ல போய் சும்மா ஒரு கிளிக் அடிங்களேன். ஸோ அது அப்படியே கேமரா அப்படியே பிக்சரா கன்வெர்ட் ஆயிடுச்சு பாருங்க. யூ கேன் சி இட் ஹாஸ் கன்வெர்டட் இன்டு a picture here. நம்ம செலக்ட் பண்ண டேட்டா இப்போ பிக்சரா மாறி இங்க வந்துச்சு. யூ கேன் சி அவர் செலக்டட் டேட்டா has turned into a picture here. இது நான் ஸ்கிரீன்ஷாட் ஸ்கிரீன் கிளிப்பிங் போட்டே பண்ணிடுவேனே. எதுக்காக இவ்வளவு இது ஆப்ஷன்? இந்த கேமரானால என்ன அட்வான்டேஜ், என்ன பர்பஸ்? மெயினான அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரிஜினல்ல போய் ஏதோ மாத்த போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிவான்னு இருக்காரு, அவர் பேர் வந்து சிவகுமார்னு மாத்திரம் வச்சுங்க. ஐம் சேஞ்சிங் த நேம். பிக்சர்லயும் மாறும். வழக்கமா ஏதாவது ஒன்று பண்ணி அது பிக்சரா எடுத்துட்டீங்கன்னா அது மாறாது. பிக்சர்ன்றது ஒரு பிக்சரோட இதுதான். பட் இந்த மாதிரி கேமரா மூலமா நீங்க பிக்சர் எடுத்தீங்கன்னா அது ஒரிஜினல்ல மாத்துறீங்கன்னா எங்கேயும் மாறும். இட் வில் சேஞ்ச் இன் த பிக்சர் ஆல்சோ. லிங்க்டு பிக்சர் வித் த லிங்க். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருக்கு, ஆனா கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும். இது ஒரு ஃபீச்சர் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே WPSல இருக்கு. இதுயா அப்படியே ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, சேவ் அஸ் பிக்சர். பிஎன்ஜியா அங்க போயிட்டு பிஎன்ஜியா இல்லை ஜேபக்கான்னு கேட்கும். ஜேபக், பிஎன்ஜி, பிஎம்பி எப்படி வேணாலும் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் லிங்க் போயிடும். இங்க மாத்தினாங்க மாறாது, அது தனி ஃபைலா போயிடுச்சு இல்லையா? அப்போ லிங்கோட இருக்காது. இங்க இருக்கிற வரைக்கும் தான் அது லிங்க். இதை விட்டு வெளில போயிடுச்சுன்னா லிங்க் வரும். ஒரு ட்ரைனிங்ல யாரோ ஒருத்தர் கேட்டார், இது நான் யாருக்காவது மெயில் அனுப்பிச்சா லிங்க் ஒர்க் ஆகுமான்னு கேட்டார். இங்க மாத்தினா அவருக்கு மாறணுமா லிங்க்? மெயில் அனுப்பிச்சா அவருக்கு மாறணுமா? இங்க இருந்து நான் அந்த அளவுக்குலாம் டெக்னாலஜி வரல, மாறாதுன்ட்டேன். எப்போ வெளில போயிடுச்சா அப்போ போய் லிங்க் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ரைட். 3:30 நான் வரல போல. அப்போ அடுத்தது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், பிரேக் வர்றது வரைக்கும். 9 ரெடியா மேடம்? வருதா? ஓகே. ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துருவோம். இப்போதைக்கு ஏதாவது ஒரு பிக்சர் நீங்க ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த எக்ஸசைஸ்ல லோகோலாம் எப்படி இன்சர்ட் பண்றது அதெல்லாம் பார்க்க போறோம். எப்படி நீங்க பிக்சர் எடுக்கிறதுனா, இப்போ காப்பி பேஸ்ட் போட்டேன் இல்லைங்களா, கேமரா வச்சு கூட ஒரு பிக்சர் எடுக்கலாம். இல்ல இன்னொரு ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு ஆன்லைன்ல இருந்து உங்க கம்பெனியோட லோகோ ஆன்லைன்ல இருக்கு, அதை நான் பிக்சரா கிராப் பண்ணணும். இல்ல நான் எக்ஸல் இருக்கு, வேர்டு இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, என்னோட ஸ்கிரீன்ல இருக்கு, என்னோட ஸ்கிரீனை வந்து நான் பிக்சரா கிராப் பண்ணணும். அதுக்கெல்லாம் கூட ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ செல்லுக்குள்ள ஏதோ வேற வெப்சைட்ல இருந்து இல்லை எக்ஸல்ல இருந்தோ இல்லை பவர் பாயிண்ட்ல இருந்தோ வேற ஏதோ இருந்து ஒரு பிக்சரா கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணலாம், இன்சர்ட்டுக்கு போயிடுங்க. அதே இன்சர்ட்டுக்கு போனா ஸ்கிரீன்ஷாட்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸ்கிரீன்ஷாட்னு ஒன்று இருக்கும். இன்சர்ட்டுக்கு போனா ஸ்கிரீன்ஷாட், ஸ்கிரீன் கிராப் மெயின் விண்டோ அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க லாஸ்ட்ல. ஸ்கிரீன்ஷாட்ல போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் கிராப் மெயின் விண்டோ. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு என்ன ரெக்டாங்கிள், ஓவல் அப்படின்னா இந்த ஸ்கிரீனு இங்கே இருக்கிற ஸ்கிரீன் கிராப் ஆகுது. அதாவது இங்க இருக்கிற ஸ்கிரீனு
இந்த எக்ஸல்ல இருக்க ஸ்கிரீனே கிராப் ஆகுது. எனக்கு இப்படி ஆகக்கூடாது, எனக்கு இது வேண்டாம். எனக்கு பேக்ரவுண்ட்ல வேர்டு ஓப்பன் பண்ணியிருப்பேன், இல்லை வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருப்பேன், அங்க இருக்க பிக்சரை நான் கிராப் பண்ணணும். வெப்சைட்ல இருந்தோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து பிக்சர் எடுக்கணும். ஸோ ஸ்கிரீன்ஷாட்டுக்கு போயிடுங்க. இந்த ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணிடுங்க. எந்த ஆப்ஷன்? ஹைடு கரண்ட் விண்டோ வென் ஸ்கிரீன்ஷாட். ஹைடு கரண்ட் விண்டோ வென் ஸ்கிரீன்ஷாட் இதை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறமா நீங்க எப்படி வேணும், ரெக்டாங்கிளா வேணுமா ஓவலா வேணுமான்னு ரெக்டாங்கிள் ஓவல் ஏதோ ஒன்று போட்டுட்டு I select the rectangle oval and you select it. Select ஆகும். ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ண ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன், அதனால அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக இங்கே மாறிடுச்சு. வேகமாக பண்ணதுனால பெருசாக வந்துச்சு. இன்சர்ட்ல போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட்ல இந்த ஹைடு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் இஸ் ஆன் அதை பண்ணிடுங்க. பண்ணிட்டு அப்புறம் ஸ்க்ரீன் இதே நேராக கிளிக் பண்ண போதும் இல்லை கீழே ஸ்க்ரீன் கிராப் ஃப்ரம் மெயின் விண்டோ. அது ரெக்டாங்கிளா என்ன இதுன்னு சொல்லிட்டு ரெக்டாங்கிள் மாதிரி செலக்ட் பண்ணா ரெக்டாங்கிள் ஷேப் ஆகும். டன்னு கொடுத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப் இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஸோ வெளியில இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை நீங்க கிராப் பண்ணலாம். ஸ்லோவா நடக்குது. எக்ஸல்லாம் சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க பர்டிகுலர் ஏரியாலாம் செலக்ட் பண்ணலாம் எக்ஸல் யூஸ் பண்ணீங்கன்னா. இன்சர்ட் அதே இருக்கு பாருங்க எக்ஸல்ல, ஸ்கிரீன்ஷாட்டு, ஸ்கிரீன் கிளிப்பிங். நீங்க ஒரு ஏரியாலாம் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியா, இந்த மாதிரி ஏரியா, இந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாவெல்லாம் கூட செலக்ட் பண்ணிலாம் கிராப் பண்ணலாம் மைக்ரோசாஃப்ட்ல. ஸோ அடுத்தது கான்செப்ட் பார்த்துருவோம். இன்னும் பிரேக் வரல, அதனால வில் ஸ்டார்ட் வித் திஸ் 9 ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் வில் ஸ்டார்ட். ஒரு சின்ன டேபிள் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஷீட்லயே 2 விதமான டேபிள் இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு டேபிள் இருக்கு. ரிப்போர்ட்டிங் மந்த், சேல்ஸ், எக்ஸிக்யூட்டிவ், டெரிட்டரி, ப்ராடக்ட் கேட்டகரி, கவுண்ட், கஸ்டமர் கவுண்ட், நெட் ரெவென்யூ. அதை பத்தி அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டேக் திஸ் டேபிள். We have a table sales analysis report. country ஒவ்வொரு கண்ட்ரியில நம்ம சேல்ஸ் பண்ணது Q1, Q2, Q3, Q4ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ பிளான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்தியாவில் they have planned 150 lakhs for the last quarter. லாஸ்ட் குவார்டர்ல 150 lakhsக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா நடந்தது பாத்தீங்கன்னா 90 lakhs தான் நடந்திருக்கு. ஸோ சேல்ஸ் வந்து 150 lakhs பண்ணணும் இந்தியாவிலன்னு பிளான் பண்ணாங்க. பட் நடந்தது பாத்தீங்கன்னா ஒன்லி 90 lakhs தான். ஸோ இதை பேஸ் பண்ணி எவ்வளவு வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். வாட் இஸ் த வேரியன்ஸ்? அதாவது நம்ம டார்கெட்டோட கிட்ட வந்துட்டோமா, இல்ல டார்கெட்டை தாண்டிட்டோமா, இல்ல டார்கெட் அச்சீவ் பண்ணோமா இல்லையா அப்படின்னு வேரியன்ஸ் ஒன்று கண்டுபிடிக்க போறோம். இங்க வேரியன்ஸ்க்கான ஃபார்முலாவும் மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் லெஸ் பிளான் டிவைடட் பை பிளான். ஆக்சுவல் இதான் ஆக்சுவல், இது பிளான். ஆக்சுவல் மைனஸ் பிளான் டிவைடட் பை பிளான், அதுதான் வேரியன்ஸ்க்கான பர்சன்டேஜ், வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்க எழுத போறேன். ஆக்சுவல் மைனஸ் பிளான் டிவைடட் பை பிளான், அந்த ஃபார்முலாவை அங்க எழுதுவோம். லெட் அஸ் ரைட் த ஃபார்முலா தேர். ஈக்குவல் டு ஆக்சுவல், ஆக்சுவல்ன்றது எதுன்னு உங்களுக்கு தெரியும், இதுதான் ஆக்சுவல். F10 ஆக்சுவல் மைனஸ் மைனஸ் பிளான் E10, F10 minus E10 divided by actual minus plan divided by plan. The formula correct? Is my formula right? அந்த கான்செப்ட் படி நான் கரெக்டா எழுதிருக்கேன். ஃபார்முலா ஆக்சுவல் மைனஸ் பிளான் டிவைடட் பை கரெக்டா எழுதிருக்கலாம். ஆனா அது கரெக்டான ஆன்சரை கொடுக்குமான்னு கேட்டா கொடுக்காது. இட் will give you the wrong answer here. பிராக்கெட் யூஸ் பண்ணோம். வெரி குட். ஏன் சார் பிராக்கெட் யூஸ் பண்ணோன்றது கரெக்ட், பட் ஏன் பிராக்கெட் யூஸ் பண்ணோம்? ஆஸ் பர் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல ஸ்கூல் டேஸ்ல. சூப்பர் சார். பாட்மாஸ், பாட்மாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பின்னா என்ன அர்த்தம்? பிராக்கெட். O for off to the power of a square b cube la power of. D for division, M for multiplication, A for addition, S for subtraction. இந்த ஹைரார்கி படி தான் ஒர்க் ஆகும். முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறது வேலை செய்யும், அப்புறம் ஆஃப் வேலை செய்யும், அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிபிளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். இந்த கான்செப்ட் எப்படி பாத்தீங்கன்னா என்னோட ஃபார்முலால 2 இருக்கு. ஒன்னு சப்ராக்ஷன், இன்னொன்னு டிவிஷன். பாட்மாஸ் தியரி படி பாத்தீங்கன்னா முதல்ல எது வருது? டிவிஷன்.
அப்புறம் தான் சப்ராக்ஷன். டி ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் எஸ் வருது. ஸோ அப்போ முதல்ல அது என்ன பண்ணும், டிவைட் பண்ணிடும், அப்புறமா தான் வந்து சப்ராக்ட் பண்ணும். தப்பு. முதல்ல சப்ராக்ட் பண்ணிட்டு தான் டிவைட் பண்ணணும். தட்ஸ் மை லாஜிக். ஸோ அப்போ என்ன பண்ணணும், பாட்மாஸ் தியரி படி முதல்ல பிராக்கெட் இங்க போட்டுங்க. ஓப்பன் பிராக்கெட், F10க்கு முன்னாடி ஓப்பன் பிராக்கெட், E10க்கு முன்னாடி க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இப்போ பாட்மாஸ் தியரி படி ஃபர்ஸ்ட் F10 மைனஸ் E10. ஸோ முதல்ல சப்ராக்ட் ஆயிடும், அப்புறமா தான் டிவைட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணிட்டு தென் இட் வில் டிவைட் இட். கண்ட்ரோல் என்டர். 0.40 இந்த பர்சன்டேஜா மாத்தணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ட்ரையல் வெர்ஷன்ல. அதனால நீங்க கண்ட்ரோல் 1 பிரஸ் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ்ல நம்பர் ஃபார்மேட்ல போய் பர்சன்டேஜா மாத்தி விட்டுருங்க மேனுவலா. இப்போதைக்கு வேற வழி இல்ல. பர்சன்டேஜ் ஐம் சேஞ்சிங் இன்டு பர்சன்டேஜ் ஃபார்மேட் ஹியர். எத்தனை டெசிமல் வேணும் பர்சன்டேஜ்? எனக்கு டெசிமலே வேண்டாம். 0 டெசிமல் 40%. அதாவது நம்ம பிளானை விட 40% கம்மியா பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் 40% கம்மியா பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் வெர்சஸ் பிளானை கம்பேர் பண்ணி பார்த்தா ஆக்சுவல் வந்து கம்மியா இருக்கு பிளானை விட. ஸோ அப்படியே பாட்டம்ல காப்பி பண்றேன். இட் இஸ் ஷோயிங் த வேரியன்ஸ் பர்சன்டேஜ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இந்தியா, யூஎஸ், யூகே கம்பெனி எல்லாத்துக்கும் சேர்த்து வருது. கண்ட்ரோல் 1 போட்டு பர்சன்டேஜா மாத்தி அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். கண்ட்ரோல் சி குவார்டர் 2க்கும் பேஸ்ட் பண்றேன். கண்ட்ரோல் வி குவார்டர் 3க்கும் பேஸ்ட் பண்றேன். கண்ட்ரோல் வி குவார்டர் 4க்கும் பேஸ்ட். ஆக்சுவல் வெர்சஸ் பிளான். ஆக்சுவல் மைனஸ் பிளான் டிவைடட் பை பிளான். டன். பேஜ் செட்டப் பார்த்தலாம் அடுத்தது. எந்த ஃபார்முலா எதுனாலும் இனிமேல் பாட்மாஸ் தியரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மைனஸ், சப்ராக்ஷன், டிவிஷன்லாம் போடும்போது பாட்மாஸ் தியரி ஞாபகம் வச்சு. ஓகே, இப்போ பேஜ் செட்டப். அடுத்தது நாம பேஜ் செட்டப்பை பத்தி பார்க்க போறோம். அரேஞ்சிங் த பேஜ் செட்டப், டேக்கிங் அ பிரிண்ட் அவுட். இப்போ இந்த டேபிளை நாம ஒரு பேஜ் செட்டப் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ண போறோம். அதுல என்ன பண்ண போறோம்னா குவார்டர் 1, இந்த குவார்டர் 1 வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும். குவார்டர் 2ன்றது செகண்ட் பேஜ்ல வரணும். குவார்டர் 3ன்றது தேர்ட் பேஜ்ல வரணும். குவார்டர் 4ன்றது ஃபோர்த் பேஜ்ல வரணும். ஆனா முக்கியமான விஷயம், இந்த ஹெட்டிங் இருக்கு பாருங்க, சேல்ஸ் அனாலிசிஸ். இது எல்லா பேஜ்லயும் ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் ஆகணும், தானாவே ரிப்பீட் ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நான் ஒவ்வொரு தடவையும் அரேஞ்ச் பண்ண மாட்டேன். லைஃப் டைம்ல ஒரே ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம்ல ஒரே கிளிக்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுதான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒவ்வொரு பேஜ்லயும் இங்க டைட்டில்ல ஐ வாண்ட் த கம்பெனி நேம் ஆர் கம்பெனி லோகோ, இல்ல பாட்டம்ல வந்து பேஜ் நம்பர், அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும். எக்ஸல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க கண்ட்ரோல் பி பிரஸ் பண்ணாலே பிரிண்ட் ப்ரிவியூக்கு தான் போகும். பட் WBS அப்படி போகாது. லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஷார்ட்கட் கீ கொண்டு வந்துட்டாங்க, நோட் பண்ணி வச்சிங்க. பட் இப்போதைக்கு நீங்க ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ண முடியாது, மேனுவலா தான் பண்ணணும். கண்ட்ரோல் F2 இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் பிரிண்ட் ப்ரிவியூ. கண்ட்ரோல் F2 தான் பிரிண்ட் ப்ரிவியூக்கான ஷார்ட்கட் கீ WBSல. எக்ஸல்ல வெறும் கண்ட்ரோல் பி பட்டாலே அது பிரிண்ட் ப்ரிவியூக்கு தான் முதல்ல போகும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் பி பிரிண்ட் போட்டாலே ப்ரிவியூ போயிட்டு தான் பிரிண்ட்டுக்கே போகும் எக்ஸல்ல. பட் இங்க அப்படி கிடையாது, நாம தான் பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்கணும். இங்க டாப்ல அண்டு ரீடு சேவுக்கு பக்கத்துல இங்க ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, there is a button available. பிரிண்ட்டுக்கு பக்கத்துலயே பிரிண்ட் ப்ரிவியூ. ஸோ இந்த பட்டனை தான் நீங்க கிளிக் பண்ணுங்க. டு கிளிக் ஆன் திஸ் பட்டன். இருக்கு பாருங்க, பிரிண்ட் ப்ரிவியூ. ஸோ இதான் என்னுடைய பிரிண்ட் ப்ரிவியூ. இப்படிதான் இருக்கும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்தா. மை பிரிண்ட் அவுட் வில் லுக் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் பேஜ், அடுத்த பேஜ், நிறைய பேஜ் எம்டியா இருக்கு சரியா இல்லை பேஜஸ்லாம்.
ஸோ பாருங்க சரியா அரேஞ்ச் ஆகல. இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி இப்போ பிரிண்ட் அவுட்டுக்கு ப்ராப்பரா மாத்த போறோம். பிரிண்ட் ப்ரிவியூ இங்க போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்க. புது வெர்ஷன்ல கண்ட்ரோல் F2 இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை எப்படி கொடுத்துடலான்னு பார்த்துருவோம். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் கொடுக்கறதுக்கு பெஸ்டான மெத்தட் எதுன்னா பாட்டம்ல இங்க 3 வியூ இருக்கு பாருங்க. there are 3 views available. நார்மல் வியூ, பேஜ் லேஅவுட் வியூ, பேஜ் பிரேக் ப்ரிவியூ. ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் கொடுக்கணும்னா நீங்க ரெண்டாவது வியூவுக்கு தான் போகணும். ரெண்டாவது வியூ செகண்ட் வியூவுக்கு போகணும். இந்த செகண்ட் வியூவுக்கு போயிடுங்க. செகண்ட் வியூ இஸ் யுவர் பேஜ் லேஅவுட் வியூ. அதை கிளிக் பண்ணுங்க. பேஜ் லேஅவுட் வியூ. ஸோ பேஜ் லேஅவுட் வியூ இப்படிதான் உங்க பேஜ் லேஅவுட் வியூ இருக்கு. இதுல ஹெட்டர் ஃபுட்டர் இங்க இருக்கு பாருங்க. மேல ஹெட்டர், கீழே வந்து ஃபுட்டர்னு இருக்கு. ஸோ இந்த ஹெட்டர் ஃபுட்டரை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுடைய கம்பெனியோட நேம் வரணும், இல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல கம்பெனியோட லோகோ வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த பட்டனை பேஜ் லேஅவுட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தென் இந்த ஹெட்டர் ஃபுட்டர் ஏதாவது ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அதுல எந்த ஏரியால வேணாலும் சும்மா ஒரு கிளிக் அடிங்க. சும்மா ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாலே இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். சொல்லப்போனா இது எக்ஸல்ல ரொம்ப ஈஸி. கிளிக் பண்ணி நேரா டைப் பண்ணாலே வந்துடும். பட் WPSல ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா பண்ணணும். அங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதுல கஸ்டம் ஹெட்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க. கஸ்டம் ஹெட்டர் அதை கிளிக் பண்ணிங்க. கஸ்டம் ஹெட்டர் லெஃப்ட் செக்ஷன், சென்டர் செக்ஷன், ரைட் செக்ஷன். நீங்க தான் டிசைட் பண்ணா லெஃப்ட் செக்ஷன்ல என்ன வரணும், ரைட் செக்ஷன்ல என்ன வரணும், சென்டர் செக்ஷன்ல என்ன வரணும். ஸோ லெஃப்ட் செக்ஷன்ல என்ன வரணும், உங்க கம்பெனி நேம் வரணும்னா அதை அங்கே டைப் பண்ணிக்கோங்க. சென்டர் செக்ஷன்ல என்ன வரணும், ரைட் செக்ஷன்ல என்ன வரணும். ஸோ லெஃப்ட் செக்ஷன்ல உங்க கம்பெனி நேம் வரணும்னு வச்சுங்களேன். சொல்லுங்க எப்படி வரணும் ஃபுல்லா? ZFA ZF ராணே அவ்வளோதானே சார்? சரி இப்போதைக்கு அவ்வளோ கொடுத்துறேன். ZF ராணே அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே செக் பண்ணி பார்த்துருமா? இப்போ நீங்க ஓகே ஓகே கொடுத்துட்டு வெளில வந்து பார்த்தா எல்லா பேஜ்லையும் பாருங்க டாப்ல உங்க கம்பெனியோட நேம் தானாவே வந்திருக்கும். ஆல் த நேம் டாப் யுவர் ஆல் தி பேஜ் டாப் யுவர் கம்பெனி நேம் இஸ் அப்பியரிங் ஹியர். ஸோ நேரா முதல்ல பேஜ் லேஅவுட் வியூக்கு வந்துருங்க. அதில் போய் கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் ஆகும். கஸ்டம் ஹெட்டர் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் என்ன வேணும், சென்டரில் என்ன வேணும், ரைட் சைடில் என்ன வேணும். ஸோ லெஃப்ட் சைடில் இப்போ கம்பெனி நேம் போட்டு நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ கம்பெனி நேம் லெஃப்ட் சைடில் வருது. ஸோ எனக்கு இங்கே ரைட் சைடில் வந்து உங்கள் கம்பெனியோட லோகோ வரணும். பாட்டமில் வந்து பேஜ் நம்பர்லாம் வரணும். அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீல் சீ தட். எப்படி பேஜ் நம்பர் கொண்டு வருது, பாட்டம் இதெல்லாம் எப்படி கொண்டு வருது, இந்த பேஜ் செட்டப்பை பர்மனெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், அதெல்லாம் தான் நெக்ஸ்ட் பண்ண போகிற டாபிக். அதுக்கப்புறம் செல் ரெஃபரன்சஸ் முடிஞ்சா 10, 11, 12 இன்னைக்குள்ள முடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணும். ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. விதின் த கம்ப்ளீட் திஸ். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் முடிக்கல. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வில் see this after our break. Strategic time out. பிரேக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம்.